இந்த புதிய மாதத்தை நாம் காண நமக்கு கிருபை செய்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவை துதிக்கும் துதியோடு இந்த புதிய மாதத்தை நாம் ஆரம்பிப்போம். இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு கர்த்தருக்கு கீர்த்தியாகவும். ஏசாயா 55 அதிகாரம் 13 வசனம். முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், காஞ்சொரிக்கு பதிலாக மிருதுச்செடி எழும்பும், அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும். இந்த வசனத்தில் முட்செடி காஞ்சொரிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் மிருதுச்செடி முளைத்து எழும்பும் என்று வாசித்தோம். ஆப்பிரிக்காவில் வாழ்ந்த ஒருவர் தன்னுடைய வீட்டு தோட்டத்தை பல வாரங்கள் கழித்து பார்வையிட்டு பராமரித்து வரலாம் என்று சென்றபோது அவருடைய கால்களில் பல காஞ்சொரிகள், அதாவது முட்கள் குத்தினது. ஒரு அடி கூட அவரால் எடுத்து வைக்க முடியவில்லை. அடர்த்தியான செடிகள் நிறைந்த அந்த இடத்தை விட்டு ஓட முயற்சி செய்த போது அந்த முட்கள் இன்னும் ஆழமாக காலில் சென்றது. ஸ்தம்பித்து அங்கே வலியோடு உதவிக்காக அருகிலுள்ள செடியை பிடித்தபடி நடந்தார். அந்த செடிகளை தொட்டவுடன் அவருடைய கையிலும் அரிப்பு ஏற்பட்டது. முட்செடிகளுக்குள் சிக்கி காஞ்சொரி குத்தும் போது வலியும் தாங்க முடியவில்லை. இந்த இடத்திலிருந்து விடுபடவும் முடியவில்லை. செய்ய வந்த வேலையையும் செய்ய முடியவில்லையே என்று நினைத்த போது இந்த வேத வசனம் அவருடைய ஞாபகத்திற்கு வந்தது. முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், காஞ்சொரிக்கு பதிலாக மிருதுச்செடி எழும்பும். இந்த முட்கள் காஞ்சொரிக்கு பதிலாக இந்த இடம் முழுவதும் அழகான தேவதாரு விருட்சங்களாகவும் மிருது செடிகளாகவும் முளைத்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று யோசித்தார். இதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த முட்களைப் போல் நம்மை வருத்தி கொண்டிருந்த சூழ்நிலையாக இருந்தாலும், ஏதோ காரணத்தினால் சிறையிருப்பான சூழ்நிலையில் இருந்து நம்மை நாமே விடுவித்து கொள்ள முடியாமல் இருந்தாலும், நாம் முன்னேறி செல்ல முடியாமல் இருந்தாலும், ஆண்டவர் அதை மறுபடியும் சீரமைத்து தேவதாரு விருட்சத்தை முளைக்க பண்ணுவார், மிருது செடியை எழும்ப பண்ணுவார். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று 2 கொரிந்தியர் 5 அதிகாரம் 17 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். பழைய பாவங்கள் நம்மிலிருந்து ஒளிந்து நாம் இயேசுவை போல மறுரூபமாகிறோம். ஓசியா தீர்க்கதரிசியும் கூட ஓசியா 14 அதிகாரம் 8 வசனத்தில் நான் பச்சையான தேவதாரு விருட்சம் போலிருக்கிறேன் என்று கூறினார். தேவதாரு விருட்சங்கள் பார்க்க மிகவும் அழகாக இருக்கும், மருத்துவ குணம் வாய்ந்தது. இந்த மரத்தை வைத்து தாவீது ராஜா காலத்தில் கர்த்தரை துதிப்பதற்கான கீத வாக்கியங்களை செய்தார்கள் என்று 1 சாமுவேல் 6 அதிகாரம் 5 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். சாலமோன் ராஜாவும் கூட ஆலயம் கட்டுவதற்கு இந்த மரத்தை பயன்படுத்தினதை 1 ராஜாக்கள் 6 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். பல நூற்றாண்டுகள் உறுதியாக நிற்கக்கூடிய இந்த மரத்தை போல நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாக ஆண்டவர் நம்மையும் ஆசீர்வதிப்பார். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் என்று ஏசாயா தீர்க்கதரிசி ஏசாயா 8 அதிகாரம் 18 வசனத்தில் கூறினார். அடுத்ததாக மிருது செடி சமாதானத்தின் ஆசீர்வாதத்திற்கு அடையாளமாக கூறப்பட்டுள்ளது. பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து மீண்டும் எருசலேமுக்கு வந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நெகேமியா காலத்தில் கூடார பண்டிகைக்கு கூடாரங்களை அமைக்க இந்த மிருது செடி கிளைகளை பயன்படுத்தினார்கள் என்று நெகேமியா 8 அதிகாரம் 15 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு கீர்த்தியாக அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும், அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும். ஜெபிப்போமா?
எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தை நாங்கள் காண எங்களுக்கு உதவி செய்ததற்காக ஸ்தோத்திரம் அப்பா. முச்செடியை போல காஞ்சொரியை போல நம்பிக்கையற்ற நிலையில் இருந்தாலும், பலவீனத்தோடு இருந்தாலும், தேவை மிகுந்த சூழ்நிலையிலே இருந்தாலும், சிறையிருப்பான அனுபவத்தில் இருந்தாலும், இந்த வேளையிலே இயேசுவின் கரங்களில் எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நாங்கள் கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருப்பதற்கு எங்களுடைய முச்செடியை போன்ற வாழ்க்கைக்கு பதிலாக தேவதாரு விருட்சத்தை முளைக்க பண்ணவும், காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடியை எழும்ப பண்ணவும் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த புதிய மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்கப்பா. உங்க பரிசுத்த பாதுகாப்பு, உங்க இனிய பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கட்டும். நாட்களுக்கு தக்க பலனையும் திடமனதையும் விசுவாசத்திலே உறுதியையும் தந்து எங்களை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம் அப்பா. வீணான பயங்கள், வீணான கலக்கங்கள், வீணான அலைச்சல்கள், வீணான செலவுகள், வீணான பிரயாசங்கள், வீணான பேச்சுக்களுக்கு எங்களை விலக்கி காத்து நாங்கள் பரிசுத்தமாய் ஜீவிக்கவும், இன்னும் தேவனை அறிகிற அறிவிலே வளரவும் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். Thank you. Have a blessed month.